இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேன். ஸோ கூட்டு, பொரியல் எல்லாமே தனித்தனியாக பண்ண முடியல. கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே சமயத்தில் கிச்சன்லேயும் ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்ட மாதிரியும் இருக்கணும். குயிக்காக வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி சாம்பார் சாதம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ண வெஜிடபிள் சேர்த்துலாம். இதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துருக்கேன். பலாக்கொட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பலாக்கொட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாகவே வேக வச்சு சாப்பிட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா சாம்பார், புளிக்குழம்பு இதெல்லாம் கூட போட்டு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி சாம்பார் சாதத்தோட போட்டாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி, பருப்பு, தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா குலைவாக சூப்பரான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிரும். இதோட இன்றைக்கி நான் மாம்பழம் வந்து கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வர்றாங்க. ஸோ நைட்டு தான் வீட்டுக்கு ரீச் ஆனாங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து இட்லி, சாம்பார், சட்னி இதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி சாம்பார் வந்து வச்சு விட்டுட்டேன். கெட்டியாக தேங்காய் சட்னி சாப்பிட்ற டைமில் சூடாக இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.